ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களுக்கு 8வது சம்பள குழு அகவிலைப்படி உயர்வு, அதனால் ஓய்வூதிய உயர்வு மற்றும் பழைய பென்ஷன் திட்டத்தை குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 8வது சம்பள குழு ஆனது விரைவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அரசு ஊழியர்களின் சம்பளம், அகவிலைப்படி மற்றும் பென்ஷன் ஆகியவற்றை ஆராய்ந்து புதிய மாற்றியமைக்க ஒரு குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழுவுக்கு தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சரவை ஒப்புதல் ஆகியவை பெற வேண்டும். இந்த குழுவானது தற்போது 2026ஆம் ஆண்டு முதல் அல்லது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா எண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதனுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஓய்வூதிய உயர்வு மற்றும் சம்பள உயர்வு, அகவிலைப்படி உயர்வு எல்லாமே 2026 ஜனவரியிலிருந்தே கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி ஓய்வூதிய ஆகியவை உயரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் பழைய பென்ஷன் திட்டத்தையே மறுபடி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வச்சுருக்காங்க. ஸோ இதனால் இதோட சாத்தியக்கூறுகளையும் ஆராய்ந்து இதையும் அறிவிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க.